ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு அகம்புரம் 360. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு இன்றைக்கி உடல் எடையை குறைக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற இந்த ஜூஸை வாரம் 2லிருந்து 3 நாள் மட்டும் குடித்தாலே போதும். நம்மளுடைய உடம்பு குறையிறத நம்ம கண்டிப்பாக உணர முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்பூசணி ஜூஸ் தான் அது. இந்த வெள்ளை பூசணியில் பார்த்திங்கன்னா நிறைய உடம்புக்கு தேவையான நன்மைகள் நிறைய இருக்குது. நிறைய பேர் இது திருஷ்டிக்காக தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். வெண்பூசணி குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை நீக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த நச்சுக்கள் உடம்புலேருந்து நீங்கும் பொழுது நமக்கு தன்னால் உடம்பு குறையும். ஏன்னா உடம்பு அதிகரிக்க ஒரு காரணம் உடம்புல தேவையற்ற கழிவுகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஜூஸை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அந்த கழிவுகள் எல்லாமே நீங்கி நம்மளுடைய உடல் எடை கண்டிப்பாக குறையும். இந்த வெண்பூசணி ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்மளுடைய பிபியை கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சரி, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வெண்பூசணி ஜூஸை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. பசங்களுக்கும் நம்ம இந்த ஜூஸ் குடிக்கும் பொழுது அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த நாள் முழுக்கவே நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண முடியும் இந்த ஜூஸ் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது. இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த வெண்பூசணி ஜூஸ் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பின்புறம் இருக்கிற இந்த தோலை நம்ம முழுமையாக எடுத்துடணும். தோல் நம்ம போட்டு அரைக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு விதைகளையும் நம்ம நீக்கிக்கலாம். விதைகள் நம்ம இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம பீஸாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெண்பூசணி பார்த்திங்கன்னா எல்லா காய்கறி கடைகள்லையுமே மேக்ஸிமம் கிடைக்குது. இது நிறைய நன்மைகள் இருக்கக்கூடிய காய். இதை உணவோடு நம்ம கண்டிப்பாக அடிக்கடி சேர்த்துக்கலாம். ஜூஸு, குழம்பு, நம்ம என்ன வேணால் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இதை இந்த மாதிரி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஜூஸ் பண்ணுறதுக்கு. இந்த வெள்ளை பூசணியை நம்ம அரைச்சி நம்ம தேய்ச்சும் குளிக்கலாம். நம்மளோட ஸ்கின் நல்லா ஷைனிங்காக மாறுறதையும் நம்ம கண்டிப்பாக உணர முடியும். இதில் நீர்ச்சத்து அதிகம் அப்படிங்கிறதுனால உடல் சூடு இருக்கிறவங்க இந்த ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நம்மளோட உடல் சூடு நமக்கு கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நம்ம இப்போ ஒரு ஜூஸரில் போட்டு அரைச்சிடலாம். ஜூஸரில் தான் அரைக்கணும் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் நார்மல் ஜாரில் கூட அரைச்சிக்கலாம். ஜாரில் போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு மட்டும். இதிலே நீர் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை. கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றினாவே போதும். இப்போ இதை அரைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ஜூஸ் நான் இப்போ 3 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெண்பூசணியை ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு வெள்ளரி ஜூஸ் மாதிரி தான் இதோட டேஸ்ட் இருக்கும். இந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் லைட்டாக இளநீர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா இதுவே குளிர்ச்சி தான். ஸோ கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணி குடிக்கலாம். இல்லை நமக்கு ரொம்ப கோல்டாகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தேன், அப்படி இல்லைன்னா பெப்பர், இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ நமக்கு அதனால் குளிர்ச்சினால் ஏற்படுற சளி பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நான் வடிகட்டாமல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடிகட்டி குடிச்சிக்கலாம். நான் எப்பயுமே வடிகட்டாமல் தான் இந்த ஜூஸ் நான் எடுத்துக்குவேன். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களும் சரி, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வெள்ளை பூசணியை அடிக்கடி எடுத்துக்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.